ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பூவி. இன்றைக்கி நான் வந்து ஓமம் அண்டு சீரகம் வச்சு ஒரு பூரி ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அண்டு கோதுமை மாவு வச்சு தான் பண்ணுறேன். ஸோ 3/4 பங்கு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கணும் ஏன்னா சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. பூரிக்கு எப்பவும் ரவை வந்துட்டு நல்லா மிருதுவாகவும் சாஃப்டாகவும் புசு புசுன்னு வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கண்டிப்பாக ஜீரகமும் ஓமமும் கலந்துக்கோங்க, கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பூரி அது வந்து எண்ணெய் பொருளுன்றதுனால அது 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம். அதை வந்துட்டு நம்ம கையில் எப்படி சும்மா நசுக்கிட்டு போட்டோம்னா ஸ்மெல்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பூரி மாவு எப்போவுமே வந்துட்டு பிசைகிறப்ப எண்ணெய் ஊற்றி பிசையக்கூடாது. தென் ஒரு கடாயில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போட்டு பூரி மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு ஜீரகம் அண்ட் 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. ஒரு 4-5 பூண்டு பல் நசுக்கி தட்டி போட்டாச்சு. உருளைக்கிழங்கு 4-5 வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பண்ணிட்டேன். உருளைக்கிழங்குலேயும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்பிளான ஒரு பூரி மசாலா ரெடி பண்ணியாச்சு. அண்டு பூரி மாவு ஒரு 40 மினிட்ஸ் போல் ஊறிடுச்சு நல்லா. ஓகே, பூரிக்கிழங்கு ரெடியான கையோடையே நான் பூரி மாவுக்கு ரவுண்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். எப்போவுமே அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது பூரி சுடும் போது. அதே மாதிரி எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கும் போது பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் பூரி நல்லா புசு புசுன்னு வரும். ஃபஸ்ட்டு டைம் போடுறப்ப நல்லா எண்ணெய் வந்து காய விட்டு அதுக்கப்புறம் பூரி போடுங்க. இந்த மாதிரி புசு புசு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. ஓகே, பாய் பாய், சி.